Very good evening. Screen visible இருக்கா ஸ்ரீநாத்? தெரியுது. போன கிளாஸ்ல ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின அத போயம் லைன் பை லைன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் மீனிங். அப்புறம் மேஜரா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், poetic devices, மெட்டாஃபர், சிமிலி, alliteration இது எல்லாமே நம்ம பார்த்தோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த பாடத்துல இருந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா கேள்விகள் கேட்கப்படுறதுன்னா எப்படி அதுக்கு நம்ம பதில் அளிக்கணுங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். Read the following lines and answer the following questions. Sorry, 1 minute. He will not see me stopping here to watch his woods fill up with snow. Who does he refer to? He refers to owner of the woods. He refers to the owner of the woods. இந்த காட்டினுடைய ஃபாரஸ்ட் உடைய ஓனர் அவரை தான் ஹீங்கிற வார்த்தை ரெஃபர் ஆகப்பட்டிருக்கு. ஐடென்டிஃபை த சீசன் வித் தீஸ் லைன்ஸ். என்ன சீசன் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த போயம் என்ன சீசன்ல டிஸ்கஸ் பண்ணப்படுறது? வின்டர் சீசன், குளிர்காலம். Good evening to all of you once again. My little horse must think it weird to stop without a farmhouse near. Who is the speaker? The poet. Robert Frost is the speaker. The poet avarna speaker. Why should the horse think it queer? There is no farmhouse near and it is night time. The woods are dark. So the horse might think it's strange to stop there. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இருட்டான பகுதி, யாருமே இல்லாத இடம், the no farm house nearby. சோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நிப்பாட்டப்பட்டிருக்கே, அதனால அந்த ஹார்ஸ் வந்து ஒரு மாதிரி வினோதமா இருக்கு இந்த இடத்துல நிப்பாட்டப்பட்டதுனால. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். இந்த 2 லைன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறதுல என்ன வார்த்தைகள் ரைமிங்கா இருக்கு? queer, near. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம்னு நினைக்கிறேன். He gives his harness bells a shake to ask if there is some mistake. Whom does he refer to in these lines? He refers to the horse. Why does he give his harness bells a shake? He shakes the harness bells as if he's asking the poet whether there was any mistake in stopping at the wrong place. ஏன் அந்த ஹார்னஸ், அந்த பெல், அந்த மணி நோசை அதை ஏற்படுத்துறது அப்படின்னா அது வந்து அந்த போயட், அந்த குதிரை ஓட்டுற அவரை கேக்குறதான், ஏன் ஏதாவது தப்பா இந்த இடத்துல ஏதாவது தப்பு நடந்திருக்கா, இந்த இடத்துல தவறுதலான இடத்துல நிப்பாட்டப்பட்டிருக்கா அப்படின்னு அது கேக்குறது. How does the horse communicate with the poet? எப்படி வந்து இந்த குதிரை வந்து இந்த போயட்டோட கம்யூனிகேட் பண்றது? The horse communicates with the poet by shaking his harness bells. இந்த காட்ரேஜுக்கும் இதுக்கும் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். சோ அந்த ஹார்னஸ் பெல்ஸ் நான் போன கிளாஸ்ல அந்த பிக்சரா காமிச்சிருப்பேன். Sorry, 1 minute. The woods are lovely, dark and deep, but I have promises to keep. How are the woods? The forest, adane woods அப்படினு ரெஃபர் பண்றாங்க. The woods are lovely, dark and dense. இருட்டா கடுமையா இருக்கு, dense திக்கா இருக்கு. திக்கா இருக்கிறதுக்கு தான் dense அப்படின்னு, அடர்த்தியா இருக்கு, அதான் dense அப்படின்னு சொல்றாங்க. Who does I refer to? I refers to the poet
Robert Frost. What are the promises the speaker is talking about? நிறைவேற்றக்கூடிய என்ன ப்ராமிசஸ் வந்து இந்த ஸ்பீக்கர் சொல்றாரு? டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் லைஃப் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் ப்ராமிசஸ். தன்னுடைய கடமைகள் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது தான் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்றாங்க. And miles to go before I sleep, and miles to go before I sleep. Why the poet has used the same line twice? ஏன் இந்த லைனையே ரெண்டு வாட்டி உபயோகிச்சிருக்காங்க? In order to emphasize, அழுத்தப்படுத்தி சொல்றதுக்காக, to emphasize the fact that he has to fulfill his duties and responsibilities before his death. The poet has used the same line twice. அவருடைய கடமைகளை வந்து அவர் நிறைவேற்றணும் அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி. அதனாலதான் அவர் மறுபடியும் சொல்றார். இப்ப நம்மளே ஒரு வேலை ஆகணும்னா திருப்பி சொல்லிட்டே இருப்போம் இல்லையா? அட்லீஸ்ட் வி கீப் ரிமைண்டிங் ஆர் செல்ஸ். நம்மளே ஞாபகப்படுத்திப்போம், இல்லாட்டி யாரையாவது விட்டு நம்ம ஞாபகம் சொல்லுவோம் ஒரு வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னா. அதே மாதிரிதான் தன்னோட கடமைகள் பொறுப்புகள் அதை வந்து நிறைவேற்றணும் தான் வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி. அதுதான் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. Explain miles to go before I sleep. Miles to go refers to leading the rest of his life until his death. தான் இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னுடைய கடமைகள், that is leading the rest of his life, தன் வாழ்நாள் முழுக்கவுமே அவர் நிறைவேற்றக்கூடிய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுதான் மைல்ஸ் டு கோ அப்படின்னு சொல்லப்படுறது. இதுதான் பி பிரிவுல கேட்கப்பட்ட 5 கேள்விகள், அதுக்கான பதில்கள். One minute, I will be back. Sorry for the inconvenience. நோட் டவுன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதில்கள் எல்லாம் 5 கேள்விகளுக்கும் இது வரைக்கும். அடுத்தது fill up the blanks. இந்த போயம்ல கொடுக்கப்பட்டிருக்கிற மீனிங்கை வச்சு ஒரு சம்மரி கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு இடையே பிளாங்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணணும். சாரி, இல்ல ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, நம்மளா ஃபில் அப் பண்ண வேண்டியது. ஐம் வெரி சாரி. After a long travel, the poet entered a dash. ஒரு ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் அந்த poet அவர் எங்க வரார்? He is entering into a forest. He wondered to whom the wood dash. யாருக்கு இந்த காட்டு சேர்ந்தது? So belonged. So belonged தான் நம்ம இங்க எழுதக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். He realized that the owner of the wood lived in a dash. இந்த காட்டினுடைய ஓனர் எங்க இருக்காருன்னு அவர் நினைச்சினார். He lived in the village, கிராமத்துல. He thought that the owner would not be able to dash him stopping in his woods to watch. See him stopping in his woods to watch. See him stopping in his woods to watch dash fill the woods. பனிகளால் நிறைக்கப்பட்டிருக்கும் இந்த காடு. So snow fill the woods. The poet felt that the horse would think it very dash to stop near the woods as he had never dash. அதுக்கு வினோதமா தோணப்பட்டிருக்கு. ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா வித்தியாசமா, வினோதமா தோணப்படுறதுதான் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. To stop near the woods as he had never dash before. He was actually standing between the woods and frozen lake. orange போயிருக்கிற இந்த ஏரி. He was standing between the woods. காட்டுக்கும் இந்த orange போயிருக்கிற இந்த ஏரிக்கும் இடையே அவர் இருக்கார். The time was dash. The time was evening. ஒரு மாலை நேரம். The horse indicated that the poet has made a dash. இந்த குதிரை வந்து போயட்டுக்கு தெரிவிக்குது ஏதோ ஒரு தவறுதல்
தவறு நடந்திருக்கு இந்த இடத்துல. So it has made a mistake by shaking its head. The poet felt that the woods are loudly dash and dash. The woods are dark and deep. He suddenly realized that he had worldly dash, worldly responsibilities, பொறுப்புகள். அவருக்கு பொறுப்புகள் இருக்கு இந்த உலகத்துல. அவர் தன்னுடைய காலம் முடிகிற வரைக்கும் சில பொறுப்புகள்ல நிறைவேற்ற வேண்டியது இருக்கு அப்படின்னு அவருக்கு தோன்றுறது. He suddenly realized that he had worldly responsibilities which would not allow him to dash in the woods for a long time. நிற்க முடியாது, ரொம்ப நேரமா, ரொம்ப காலத்துக்கு நிற்க முடியாது இந்த காட்டுல. இந்த பொறுப்புகள் நம்ம நிறைவேற்றணும், அதனால நிற்க முடியாது. டு ஸ்டாண்ட்ங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல ஃபில் அப் பண்ண வேண்டிய blank. Has everyone written? எல்லாரும் எழுதிட்டீங்களா? நோட் டவுன் பண்ணிட்டீங்களா? ஓகே. அடுத்தது answer the following questions in 2 or 3 sentences. 2-3 சென்டென்ஸ்ல பதில் கொடுக்க வேண்டிய ஆன்சர்ஸ் இதெல்லாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ்லயே நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நமக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியா நம்ம எக்ஸாம் பேப்பரை எழுதிடலாம். 90% புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வரும். வாட் இன்ஃபர்மேஷன் டஸ் த போயட் ஹைலைட் அபவுட் த சீசன் and the time of what information does the poet highlight about the season and the time of the day in the poem? There is snow falling in its full swing. வேகமாக பனி பொழிஞ்சிட்டு இருக்கு. Snowflakes are downy, so it is the winter season. Downy அப்படின்னா என்ன? ரொம்ப மென்மையா, soft and fluffy. அதுதான் டவுனின்னு சொல்லுவோம். Snowflakes are downy, so it is the winter season. அதனால இது ஒரு பனிக்காலம். The time of the day is the darkest evening of the year. இந்த நாள் போல ஒரு இருட்டான ஒரு மாலை பொழுது இது போல தோன்றியதே இல்லை, இது போல இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. Thus the poet highlights the season and the time of the day. இது போல ஹைலைட் பண்றாங்க. இது ஒரு வின்டர் சீசன், அதுக்கப்புறம் அந்த பொழுது எப்படி இருக்குங்கிறது தான் இந்த ஆன்சர்ல கொடுக்கப்பட்டிருக்கு. In which way is the reaction of the speaker different from that of the horse? இந்த பேசுறவருக்கும் ஹார்ஸ் அவனுடைய ரியாக்ஷனுக்கும் எப்படி மாறுபடுறது? What does it convey? The speaker is spellbound by the beauty of the place. அவர் அப்படியே வியந்து போயிருக்கார் இந்த இயற்கையினுடைய அழகு, அந்த இடத்துல இருக்கிற அழகை பார்த்து அப்படியே வியந்து போயிருக்க. அதுதான் ஸ்பெல் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. He forgets his purpose and dwells deep into nature's beauty. அவர் தன்னுடைய குறிக்கோள் அதையே மறந்து இயற்கையினுடைய அழகுல அப்படியே ஈர்க்கப்படுறார். Completely mesmerized, the speaker who stops for a while fails to return to his duties. அதுலயே அப்படியே இருக்கிறதுனால, அப்படியே ஆழ்ந்து அதுலயே இருக்கிறதுனால அவர் தன்னுடைய he stops for a while fails to return to his duties. தன்னுடைய பொறுப்புகள்ல இருந்து கொஞ்சம் தள்ளப்பட்டு அவர் அதுலயே ஈர்க்கப்பட்டிருக்கார் நேச்சருடைய அழகில. On the other hand, the horse seems to be responsible and more duty conscious. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா இந்த குதிரை ரொம்ப பொறுப்பாகவும் தன்னுடைய கடமை செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப குறிக்கோளா அதுக்கு தோன்றுது. The horse does not get attracted to beauty but wants to complete the task. அது அழக பார்த்து மயங்கி போல. It didn't get attracted to the beauty but it wants to complete the task. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வேலையை அதை முடிக்கணும் அப்படின்னு அது நினைக்குது இந்த குதிரை. The difference in the attitude displayed by the man and his horse conveys the struggle between the human responsibility and one's pull towards worldly desires. இந்த difference என்ன இருக்குன்னா, நம்ம காட்டுற attitude, the attitude displayed by the man and his horse it conveys the struggle, போராட்டம், மனிதர்களுடைய பொறுப்புக்கும் அந்த நம்மளுடைய ஆசா பாசங்கள் அந்த எதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த ஸ்ட்ரகிள், அந்த போராட்டத்தை இதுல காட்டப்படுறது.
What are the sounds heard by the poet? என்ன விதமான சத்தங்கள்லாம் இந்த போயட்டுக்கு கேட்கிறது? The poet heard the sound of harness bells and the wind blowing through the trees beside the falling of snowflakes. அந்த பனி பொழிஞ்சுட்டு இருக்கிற இடையில இந்த காத்து அதோடைய சத்தம் இந்த ட்ரீக்கு இடையே வருது. So the poet is hearing these sounds and not only the wind blowing but also the sound of ஹார்னஸ் பெல்ஸ், இந்த குதிரைக்கு கட்டப்பட்டிருக்கிற இந்த மணி அந்த சத்தம், அது மட்டும் இல்லாம இந்த காத்தினுடைய சத்தம் ட்ரீக்கு இடையே அது பூந்து வர்றது அந்த சத்தமும் இந்த போயட்டுக்கு கேட்கிறது. The poet is aware of two choices. What are they? What choice does he make ultimately? அவருக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன, அதுக்கு அவர் என்ன சாய்ஸ சூஸ் பண்றாரு கடைசியில. The two choices are either to stop and enjoy nature standing between the woods and frozen lake in the darkest evening of winter season or get back to work. ஒண்ணு அவருடைய வேலைக்கு திருப்பி போகணும், இல்லாட்டி இந்த இயற்கை அப்படியே ரசிச்சுன்னு இந்த காட்டுக்கும் இந்த உறைஞ்சு போயிருக்கிற இந்த ஏரிக்கும் இடையே நின்று அப்படியே மெய் மறந்து நின்று ரசிக்கணும், இல்லாட்டி அவருடைய வேலையை திருப்பி போய் பார்க்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. Though the poet is attracted by the beauty, he understands his responsibilities and so continues his journey. அந்த இயற்கையினோட அழகுல வியந்து போயிருந்தானோ அவர் தன்னுடைய கடமையை உணர்ற என்ன ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறது, அதனால அவருடைய பயணத்தை அவர் திருப்பி கண்டினியூ பண்றார். So that's why he continues his journey. Pick out the words from the poem that bring to mind peace and quiet. இந்த போயட்ல இருந்து எந்த வார்த்தைகள் அமைதியும் பீஸ் கொடுக்குது. Woods fill up with the snow are the words that bring to mind peace and quiet. Woods fill up with the snow. இதுதான் பதில் நம்ம எழுத வேண்டியது. இதுல மறுபடியும் ரன் த்ரூ பண்றேன். யாருக்காவது விட்டு இருந்தீங்க, கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா நோட் டவுன் பண்ணிக்கலாம். போன கிளாஸ்ல போயடிக் டிவைசஸ் பார்த்தோம். அதுலயும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஆல்ட்ரேஷனா இருக்கட்டும், மெட்டாஃபர், குயர் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச், வினோதமான இருக்கிறது, அதாவது தனித்துவமா, இட் லுக்ஸ் ஆட், அதுதான் குயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குதிரை வண்டிக்கும் இந்த குதிரைக்கும் ஒரு பெல்ட் மாதிரி மூக்கு வழியாக கட்டப்பட்டிருக்கும் இல்லையா, ஹார்னஸ் பெல்ஸ், அதுதான் அவங்க சொல்லுவாங்க. ஸ்ட்ராப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பை விச் ஹார்ஸ் இஸ் fastened to a cart, அதுதான் ஹார்னஸ் பெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் மறுபடியும் இந்த பிக்சர்ஸ் காட்டுறேன், உங்களுக்கு உதவிகரம் ஆகலாம்.
ரெண்டு லைனையும் ஒரே மாதிரி உபயோகிக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அது என்னன்னு சொல்லுவோம். யாராவது எனக்கு பதில் சொல்ல முடியுமா? அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? நம்ம போன கிளாஸ்ல பார்த்துருப்போம். ரெண்டு வாட்டி ஒரே விஷயத்த சொல்லப்படுற ஒரு சென்டென்ஸ், அதை வந்து ரெப்பிட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஒரு பொயட்டிக் டிவைஸ் தான். அது ஏன் ரெண்டு வாட்டி உபயோகிக்கிறாங்க? அழுத்தம் கொடுக்கறதுக்காக. அவருடைய பொறுப்புகள் இன்னும் இருக்கு, அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி அதை நிறைவேற்றணுங்கிறதுனால அது மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிற லைனா இருக்கு. ஸோ த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் ரெப்பிட்டிஷன். REPETITION. எல்லாரும் நோட் டவுன் பண்ணிட்டீங்களா பதில்? Has everyone written down? ஓகே, எல்லாரும் எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற பிக்சர்ல பாருங்க, ஹார்னஸ் பெல்ஸ், இந்த குதிரைக்கு வந்து மூக்கின் வழியாக கட்டப்பட்டிருக்கும். இதுல வந்து அது ஒரு இஃப் இட் ஷேக்ஸ் இட்ஸ் ஹெட் there will be a sound. அதனுடைய மணி ஓசை கேட்கும். தலையாட்டித்துனா இந்த கயிறு வந்து குதிரை வண்டிக்கு கட்டப்பட்டிருக்கும். இதெல்லாம் தான் ஸ்ட்ராப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். யாருக்கும் ஆலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் இதுலலாம் சந்தேகம் இல்லைல்ல? ஏன்னா த்ரூ அவுட் இந்த மொத்தமா நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதுல ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஆலிட்ரேஷன் வேர்ட்ஸ் இது வந்து காமனான ஒரு போயட்டிக் டிவைஸ். மற்ற போயங்கள்லயும் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ ஈஸியா இது நமக்கு தெரிஞ்சுன்னா 5 மார்க்ஸ் நம்ம சுலபமா வாங்கிடலாம் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும், போயட்டிக் டிவைஸ் பேஸ் பண்ணி கேட்கப்படுற கேள்விகளுக்கு. கான்சனன்ட் சவுண்ட் கொடுக்கக்கூடிய ஆல்பபெட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க வர்ற வார்த்தைகளை தான் ஆலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரே லைன்ல பக்கத்து வார்த்தைகளா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வார்த்தை முதல்லையும் அடுத்தபடியாக சொல்லப்படுற வார்த்தையும் அந்த லைன்லயே கடைசியாக கூட இருக்கலாம். ஸோ ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர், ஐ திங்க், ஐ நோ. ஸோ ஹூஸ் வுட்ஸ் ரெண்டு வார்த்தைகளுமே டபிள்யூங்கிற கான்சனன்ட் லெட்டர்ல ஆரம்பிக்கப்படுறது, ஹேவிங் கான்சனன்ட் சவுண்ட் வ. whose, which. ஸோ அதனால இந்த ரெண்டு எழுத்து வார்த்தைகளையும் எழுதி நீங்க அண்டர்லைன் பண்ணணும். ஸோ நீங்க ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா ஆலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்னு சொல்லிடலாம். இந்த ரைமிங் வேர்ட்ஸ் என்ன ஸ்கீம்ல கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம்னு. ஸோ டீப், கீப், ஸ்லீப், ஸ்லீப் எல்லாமே வந்து ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்குது. அதனால the rhyming pattern in this stanza is AAAA. இதுவே நீங்க ப்ரீவியஸ் ஸ்டான்ஸா எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தது? ஷேக், மிஸ்டேக்,
ஏன்னு சொல்வீங்க. ஸ்வீப், ஃபிளேக். ஸோ இது BA, AABA. Throughout the poem, the poet has used rhyming scheme as AABA except the last one. கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டான்ஸால தான் AAAA சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு தாட் பார்க்கலாம். A journey of 1,000 miles begins with a single step. 1000 மைல்கள் பயணம் ஒரு அடியில் தொடங்குகிறது. You must begin something if you hope to finish it. நம்ம தான் ஒரு விஷயத்த துவங்கணும், அதை முடிக்கணும். அப்படின்னா நினைச்சுட்டே இருந்தோம்னா அந்த வேலை ஆகாது. We need to put it into action. அதை வந்து செயல்ல காட்டணும். Something that takes a long time to finish begins with a one step. எது ஒரு விஷயம் ரொம்ப நாள் ஆகும் முடியறதுக்கு அப்படின்னு இருக்கோ அது வந்து அது துவங்கப்படணும், ஆரம்பிக்கப்பட்டாதான். அதுல வந்து ஆரம்பிச்ச வேலை வந்து எல்லாமே முடியணுங்கிறது கிடையாது. We will learn lot of things in between. இடையில நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், தோத்து போகலாம், இல்லாட்டி பண்ண வேலை வந்து சரியா இல்லாம கூட இருக்கலாம், வேற மாதிரி செஞ்சிருக்கணும்னு கூட நமக்கு தோணலாம். ஸோ for everything you need to start. அதுவே வந்து நீங்க எப்ப வரும், நீங்க ஆரம்பிச்சிருந்தா தானே அது வந்து முடிக்கப்படும் இல்லையா? இப்ப இந்த எக்ஸாம்ல வந்து நீங்க ஒரு 90 மார்க்ஸ் வாங்கணும்னு பிளான் பண்றீங்கன்னா இன்னில இருந்து ஒரு 30 days எக்ஸாம் வர வரைக்கும் தினைக்கு எவ்வளவு மணி நேரம் அலாட் பண்றீங்க, அதுக்கு பிளான் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கு படிக்கணும் இல்லையா? பிளானிங் மட்டும் போறாது, we need execution. அதை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணணும், நிறைவேற்றவும் செய்யணும். so that we can reach our targets. நம்மளுடைய டார்கெட் குறிக்கோள் என்னவோ அதை நம்ம இப்பதான் நெருங்க முடியும், நம்மளால சாதிக்க முடியும். Okay? So a journey of 1,000 miles begins with a single step. Any doubts to anyone? யாருக்காச்சும் சந்தேகம் தான் கேட்கலாம். போயட்டிக் டிவைஸ்ல இந்த போயம் சார்ந்த கேள்விகள். ஓகே, நான் இன்னைக்கு கிளாஸை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம், இன்னொரு டாபிக்கை ரிவைஸ் பண்ணலாம் இன்ட்ரெஸ்டிங்கா. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.